வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஜாவா கிளாஸை எப்படி எழுதலாம்னு. இப்போ ஜாவா கிளாஸ் எழுதுறதுக்கு முதல்ல நாங்கள் அதுக்கான டூல் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. நெட்பீன், ஐடிஇ, ஜே கிரியேட்டர் இதெல்லாம் பாவிக்கிறதுக்கு முதல்ல நோட் பேட்டில் எழுதி பழகுவோம். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளது தான் இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இதுதான் அவங்களோட லேட்டஸ்ட்டாக வந்தது. டவுன்லோட் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் அந்த செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு விண்டோண்டு வரும். இப்போ இதில் நான் கிளாஸ் இதை அடிச்சிடுவேன். இப்போ நீங்கள் ஜாவா கிளாஸ் எழுத போகிறீங்க. அதுக்கு என்னென்ன தேவை? நீங்கள் எழுத போகிறது என்ன? ஒரு கிளாஸ். அப்போ நீங்கள் அந்த ஜாவாவில் கீவேர்டுன்றது கிளாஸ் உண்டு. சரி, இப்போ இதில் கவனிச்சிங்கண்டா நான் இங்கே இதில் லாங்குவேஜில் ஜாவான்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதுபடியாக அந்த கிளாஸ் எழுதிக்க கலர் மாறுது. இல்லாட்டி நீங்கள் சும்மா நார்மலாக டெக்ஸ்ட் ஃபைல்னு கொடுத்தீங்கண்டா இல்லாட்டி வேறு இது கொடுத்தீங்கண்டா அது நார்மலாக அதே கலரில் இருக்கும். இதுதான் இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் உண்டு. ஸோ நான் லாங்குவேஜில் நான் கொடுக்க போகிறது ஜாவாண்டு. அது நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட், ஜிஎஸ்பி அப்படி நிறைய இருக்குது. நான் ஜாவா கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் எழுத போகிறது என்ன? கிளாஸ். அது கீவேர்ட் படியாக அது வேறொரு கலரில் காட்டுது. இப்போ இதில் நீங்கள் பப்ளிக்னு டிஃபைன் பண்ணலாம், இல்லாமல் சும்மா விடலாம். சும்மா விட்டு பார்ப்போம். பப்ளிக். அடுத்தது என்ன? உங்களோட கிளாஸுன்ற நேம், அதாவது மை கிளாஸ். இப்போ அதுக்கு அங்கால இந்த பிரேஸை நீங்கள் போடணும், கட்டாயம் போட்டாகணும். நீங்கள் எழுத போகிற அத்தனை மெத்தட்ஸும் வேரியபிள்ஸும் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இதை எழுதி முடிஞ்ச பிறகு இப்போ இதை நாங்கள் சிஸ்டத்துக்கிட்ட சொல்ல போகிறோம். ரைட், எங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபைல் ஒன்று இருக்குது, இந்த கிளாஸ் ஃபைலை நீ ரன் பண்ணுண்டு. அது எப்படி ரன் பண்ணுது? அதில் ஒரு ஜாவாவில் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. பப்ளிக் ஸ்டாட்டிக் void main அங்கே main string capital S string string arg. அது உங்களோட விருப்பமான எதுவும் எழுதலாம். arg brackets, அதே curly open brace close brace. இதில் இந்த ஸ்ட்ரிங் arg இப்போ வளமே நான் இதை எப்படி பயன்படுத்துகிறேன். சில ஆட்கள் வந்து இதை இப்படியும் பயன்படுத்துவாங்க. ரெண்டும் சரியானது. நான் பார்ப்போமே. நான் இந்த வளமையான இதுக்கு நான் போகிறேன். இதில் இந்த ஸ்டாட்டிக்னா என்ன? அதாவது உங்களோட ப்ரோக்ராமை உடனடியாக மெமரிக்கு கொண்டு வருது. அதாவது இந்த மெத்தட்டுக்குள்ளே உள்ள அத்தனை இதையும் உடனடியாக மெமரிக்கு கொண்டு வந்து அதை கம்பைல் செய்து ரன் செய்ய வைக்குது. இப்போ இதில் அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ நாங்கள் ஆரம்பம் தானே. இப்போ சிஸ்டத்துக்குள்ளே எங்களுக்கு அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, அதாவது சிஎம்டி. இந்த இதில் எங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் பண்ண வைக்கணும், இதை எழுதணும். இப்போ அதுக்கு அடிப்படையாக இப்போ நான் இது இருக்குது சிஸ்டத்துக்குள்ளே. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இதில் இருக்குது சிஸ்டத்துக்குள்ளே. இப்போ சிஸ்டத்துலேருந்து நாங்கள் சிஸ்டத்துக்குள்ளே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நாங்கள் ரன் பண்ண வைக்க, அதாவது ஏதாவது எழுதணும் இதில். இப்போ இது அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். அதாவது உங்களோட பிரிண்ட் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ண வைக்கணும்? மை ஃபர்ஸ்ட்
program. இப்போ இந்த சிஸ்டம்டா என்ன? இந்த சிஸ்டம்டா பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த மை கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் ஃபைல். இந்த அவுட்டுண்டா என்ன? அவுட்டுண்டா இதில், அதாவது இந்த மை கிளாஸுக்குள்ள உதாரணமாக நான் சொல்கிறோம், பப்ளிக் PUBLIC பப்ளிக் INT E. இப்போ INT என்ன? அதாவது டேட்டா டைப்ஸ். இப்போ அதாவது இந்த அவுட் இந்த கிளாஸில் ஒரு வேரியபிள்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கு, அதைத்தான் நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கு அங்கால இந்த அவுட்டுன்ற கிளாஸுக்குள்ளே இந்த println ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்னா என்ன? அதாவது ஒரு வசனங்களை சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு டேட்டா டைப், அதான் ஸ்ட்ரிங். இப்போ இதை நாங்கள் சேவ் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணுவோம். எஸ், இல்லை ஜாவா, உங்களுக்கு விருப்பமான இடத்துல சேவ் பண்ணலாம். இப்போ நான் இதில் சும்மா வேறொரு பேருந்து கொடுப்போம், மை PRO டாட் ஜாவா. ஜாவா கொடுக்க தேவையில்லை, என்ற அதில் கொடுத்துருக்கு. சரி, இதை நான் ரன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணாது, காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அட்மினுக்குள்ள நிற்கிறேன், டெஸ்க்டாப் CD டெஸ்க்டாப், ஒரு டேப் ப்ரெஸ் ரைட், அங்கால CD ஜாவா வெயிட் CD eval. சரி, அங்கால CD ஜாவா ரைட். இதுக்குள்ளே நான் ரன் பண்ண போகிறது என்ற ப்ரோக்ராமர் மை ப்ரோ டாட் ஜாவா. ஆனால் இதுக்கு கட்டாயம் ஒரு எரர் மெசேஜ் வரும். கம்பைல் ஆகிட்டு நான் ஒரு லைனில் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், அதை ரன் பண்ணி பார்ப்பேன். இதில் ரன் ஆகையில் உங்களுக்கு கம்பைலேஷனில் ஒரு லைன் வரையில், ஆனால் ரன் பண்ணிக்க ஒரு எரர் வந்து வந்தது. அது ஏன்? இப்போ இதில் கம்பைலேஷன், அதாவது இதுண்ட சின்டெக்ஸ் வந்து ஒரு பிழையும் இல்லை இதில், நாங்கள் எழுதினெல்லாம் சரி. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு, கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் மெயின் த்ரெட், எக்ஸெப்ஷன் இன் மெயின் த்ரெட். அதாவது இதில் பிழை ஒன்று இருக்கான். என்ன பிள்ளை? ஜாவாவில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த கிளாஸ் நேம் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதே பேரில் தான் நாங்கள் இதை சேவ் பண்ணணும். இப்போ நான் Ctrl+C நான் ரீநேம் பண்ண போகிறேன். இதை நான் மாற்ற போகிறேன், மை கிளாஸ் சேவ். இப்போ பார்ப்போம், ஜாவா சி அங்கால ஸ்பேஸ் மை கிளாஸ். சரி, இதை கம்பைல் பண்ணுவோம். இதை ரன் பண்ணுவோம். அதாவது ரன் பண்ணிக்க ஜாவா டைப் பண்ணி அந்த கிளாஸோட பேர் மட்டும்தான், டாட் ஜாவா ஒன்றும் தேவையில்லை. ரைட், மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுதான் இது. இப்போ இதில் உங்களுக்கு இந்த அடுத்த லைன் ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது, மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதி அங்கே ஒரு இடைவெளி ஒன்று விட்டு தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணி பார்ப்போம். ஐ மீன் அங்கால இதில் வேறு தான் டைப் பண்ணுவோம்.
I am in second line. கம்பைல் பண்ணியாச்சு. ரன். இந்த லைன் இல்லை. இதை மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இந்த அவுட்லையும் இந்த சிஸ்டத்துக்குலையும் நிறைய இருக்குது. அதை நீங்கள் ஜாவா ஏபிஐ பயன்படுத்தி பார்க்கலாம்.